அல்லேலூயா. சங்கீத வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 130 அதிகாரம் 6ஆம் வசனம். 6 லிருந்து 7, 8, 9, 10 வரைக்கும் வாசிங்க. இந்த ஞானವು ನನಗೆ ಬಹು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம் எனக்கு பெரிய ஆச்சரியமாய் இருக்கிறது. அது உன்னதವಾದದ್ದು. அது உன்னதமானது. ನನಗೆ ನಿಲುಕುವುದಿಲ್ಲ. அது எனக்கு என்ன பண்ணாது, அத என்னுடைய நிலஸ்தம்பத்தை அதிரம் பண்ணாது. ನಾನು ನಿನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ? நான் உன்னுடைய ஆத்மாவுக்கு தப்பிவிக்க நான் எங்கே ஓடுவேன்? ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾಗುವಂತೆ உன்னுடைய கண்ணுக்கு நான் எங்கே மறையாய் ஓட முடியும்? மேலன லோಕದಲ್ಲಿ ஏறி ಹೋದರೆ ಅಲ್ಲೂ நான் மேல உலகத்துக்கு மேல ஒரு உலகம் இருக்குது. இந்த மேல 3 வானம் இருக்குது. 3 வானத்துக்கு மேல ஒரு உலகம் இருக்குது. அங்க போனாலும் அங்கே தேவன் இருப்பார். நான் பாதாளத்துல போய் படுக்கை போட்டு உறக்கமாய் தூக்கம் போட்டாலும் அங்கே இருப்பார். அருணன ரெக்கைಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಹಾರಿ ಹೋಗಿ நான் எப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒரு பாராசூட் போட்டாலும், பெரிய எனக்கு ரெக்கை இருந்தாலும், எனக்கு பெரிய ஆடம்பரம் பெரிய காரியம் எனக்குள்ள எந்த காரியம் இருந்தாலும், ಸಮುದ್ರದ ಕಟ್ಟಕಡೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿನಂದರೆ ಅಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಕೈ. நான் சமுத்திரம் என்ற சமுத்திரத்திலே கட்ட கடைசியில யாரும் இல்ல, கடைசியில கடல் இருக்கிறது, அங்க மனுஷரும் இல்ல, அங்க வெறும் சமுத்திர தண்ணி இருக்குதுன்னு சொல்லி நீங்க அங்க போனாலும் அங்கே இயேசு இருப்பார். ನನ್ನನ್ನು ನಡೆಸುವುದು, அங்கே அவரு இருந்து உன்னை நடத்துவார். ನಿನ್ನ ಬಲಗೈ ನನ್ನನ್ನು ಹಿಡಿದಿರುವುದು, உன்னுடைய வலது கரம் என்னை பிடித்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மேலான லோகಕ್ಕೆ, எல்லாரும் சேர்ந்து மேலான லோகಕ್ಕೆ இருங்க, எல்லாரும் எல்லாம் சொல்லுங்க. மேலான லோகಕ್ಕೆ, ಮೇಲಾನ ಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋದರು ಅಲ್ಲಿ ನೀರುತ್ತಿ, ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಮಲಗಿಕೊಂಡರು ಅಲ್ಲಿಯೂ ನೀನಿರುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ತಟ್ಲಮ್ಮ. இப்படிப்பட்ட ஞானம் முன்னே இருந்ததுனால இனிமே ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துவார். இப்படிப்பட்ட ஞானம் முன்னே இருந்ததுல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடுங்க. நகமே ஏஞ்சி நில்லு, நீ மட்டும் நில்லு. எல்லா கண்களையும் மூடி ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் இந்த சபை குறித்து எனக்கு என்ன சொப்பனத்தை இங்கே தரிசனமாய் கொடுத்தாரோ, நிச்சயமா எனக்குள்ள ஆவியானவர் என்ன வெளிப்படுத்தினாரோ அதை ஆண்டவர் நிச்சயமாய் வெளிப்படுத்தியிருப்பார். அப்படி வெளிப்படுத்தாம இருந்தாலும் நான் அது என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார், ஏது வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு விளங்கபடி சொல்லுவேன். சபை குறித்து ஆண்டவரிடத்துல நீ போராடி கொண்ட, ஆண்டவரே இந்த சபையோட ஊழியக்காரர்களோட நீங்க இந்த இடத்துல இரவு நேரம் ஜெபம் பண்ணும்போது 2 விதமான காரியத்தை எங்களுக்கு எங்களுடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தினே. அது என் ஜனங்களுக்கு இங்கு வந்திருக்கிற சபையின் ஜனங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அதை நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு சபை தீர்க்க தரிசனம் பேசினால் அந்த சபை ஜனங்கள் பக்தி விருந்தி அடைவார்கள், அவர் சபைக்கு பயபக்தியாய் வருவார்கள் என்பது கொரிந்திய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அந்த கொரிந்திய புஸ்தகத்தில் நினைவு கூறும்படி என் சபைக்கு பக்தி விருத்தி ஆகும்படி நான் தீர்க்க தரிசனத்தை உரைக்க வேண்டும். என் ஜெபம் கேட்கிறேன், என் ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு சபைக்கு வர வேண்டும் என்பதை உணர்ந்து கர்த்தரோடு கூட நாம் தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் நீ ஆவியில் மட்டும் நிரம்பினீர்கள். போனுங்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு போனுங்க யாரும் வராதுங்க. போனுங்கெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஃபோன் மட்டும் இது வீடியோ பண்ற மாதிரி வீடியோ பண்ணுங்க, இல்ல ரெக்கார்டிங் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணுங்க. வேற எந்த சவுண்டிங் வரக்கூடாது. அல்லேலூயா சவுண்டை தவிர வேற எந்த சவுண்டிங் வரக்கூடாது. தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது சங்கீதம் முடிந்த உடனே அந்த விளக்கத்தை நான் சுருக்கமாய் முடிச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கரெக்டா 11:05 இந்த தீர்க்க தரிசன வார்த்தை முடியும். 11:30 பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஷரகபல ஓ ரிபகபல பல ஷடரகபல கட ஓ ரகபக ஷரதலகபப ஓ ரிபபபபபபபகபல எல்லாரும் சேர்ந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரே இந்த சபையை குறித்து எங்க ஊழியக்காரருக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய பக்தி விருத்திற்காக எங்களுடைய சபையை நாங்கள் எப்படி கட்ட வேண்டும், எங்களுடைய சபையை நாங்கள் இந்த பூமியில நீர் நான் தங்குகிற ஆலயம் என்று சொல்லும் போது இது உம்முடைய ஆலயமாய் இருக்கிறது அல்லவோ, இந்த ஆலயத்தை நாங்கள் எப்படி கட்ட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுங்க, எங்களுக்கு ஒரு அறிவை கொடுங்க. இந்த சபையிலே அதிகமாய் நான் இரவிலே 2 விதமான எனக்கு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தும்படி நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya. நான் ஏதோ போய் நகமிக்கு சொல்லல, நகமி வந்து உங்களுக்கு சொல்வாங்க அப்படின்றது இல்ல. தேவன் நம்முடைய தகப்பன் நமக்கு பரலோகத்திலே நமக்காக வைச்ச பொக்கிஷம், நமக்காக வைத்த ஆசை, நமக்காக வைத்த காரியம் நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். அதை வேற யாருக்கும் பங்கு கொடுக்கவே கூடாது. பண்ணி ஆவியானவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ நீ தைரியமா சொல்லுங்க. இந்த சபை குறித்து ஆவியானவர் என்ன வெளிப்படுத்தினாரோ சொல்லுங்க. ஆண்டவர் கேட்பாரு, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் ஆண்டவர் கிட்ட ஜெபிக்க மாட்டேன்றீங்கன்னு. அதனால இவங்க 2 பேர் தான் சாட்சி. இன்னைக்கு நீங்களோ சபை குறித்து நீங்க ஜெபிக்கணும். நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம நாட்கள், நம்ம போகிற பாதை நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு நம்மளுக்கு ஆலயம் முக்கியம். அல்லேலூயா. அதுல வர விசுவாசிகள் நமக்கு ரொம்பவே முக்கியம். வர விசுவாசிகள் நம்ம போக விட்டுறக்கூடாது. உள்ள இருக்கிற விசுவாசிகோ நம்மள பலவீனமாவோ நம்ம நடத்தக்கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள பலவீனம் இருக்குது. நம்ம காலையில இருந்து ராத்திரி வரையும் வேலைக்கு போறோம், நம்ம வரோம், வீட்லயோ வேலை மேலேயோ வேலை கூடதான் இல்லைன்னு இல்லை. ஏன்னா அது யாருக்காக செய்யறோம்? நம்மளோட பிரயாசத்துக்காக நம்ம செய்யறோம். ஆனா தேவனுக்காக நம்ம செய்யறது இல்லை. அல்லேலூயா. சர்ச்சு பக்கத்துலயே இருந்தாலும் நம்ம அங்கிருந்து இருந்து வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வந்து ஜபிக்கவும் கஷ்டப்படுறோம். ஜபம் இல்ல, ஆராதனை இல்ல, துதி இல்லைன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப நம்மளால கட்டவே முடியாது. அல்லேலூயா. நீங்க ஜபிக்கும் போது உங்க வீட்டுல நீங்க இப்போ நம்ம வீடு கட்டணும்னா அதுக்கு எது முக்கியம்? எல்லாரையும் தான் கேக்குற, ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லாருக்கும் எது முக்கியம்? ஒரு வீடு கட்டணும்னா எது முக்கியம்? கல்லு சிமெண்ட் முக்கியம். கல்லு சிமெண்ட் வச்சு ஆட்டோமேட்டிக்கா வீடு கட்டிடலாமா? பணம் இருக்கு. கல்லு சிமெண்ட் பணம், அதுக்கான தேவைகள் நம்மளுக்கு வேணும். அது செகண்டரி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அதுக்கு என்ன முக்கியமானது? புரியல. அது கட்டுறதுக்கு ஆளுங்க வேணும். ஓகே, அது தேர்ட். நெக்ஸ்ட் தண்ணி வேணும். பிரியாணி விட்டுட்டு ரைத்தா காசப்பட்டு இடம் வேணும். முதல் ஃபர்ஸ்ட் இடம் வேணும். நம்ம எப்பவுமே அப்படித்தான். பிரியாணி வாங்கினா அதுக்கு ரைத்தாக்கும் காசு கொடுத்து வாங்குவோமா? இல்ல, கிடையாது. ரைத்தாவோ கூட சேர்த்து தானே தருவாரு. அதே போலதான் இடம் முக்கியம், ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். இடம் வெறுமையா இருந்தாலும் பலன் இல்லை, ஃபவுண்டேஷன் இல்லைனாலும் பலன் இல்லை. அதே போலதான் நம்ம சபையில நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடணும். எப்படின்னா நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதிகமா ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா நம்ம யாருமே அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்றோம், 3rd டே இட்ஸ் ஃபினிஷ். நம்ம ஆண்டவருக்கு சமயம் கொடுக்கறது இல்லை. கரெக்டா? ராங்கா? கரெக்டா இருந்தா கரெக்ட்னு சொல்லுங்க, ராங்கா இருந்தா ராங்கா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கணும். இன்னைக்கு நாளைக்கு கொழும்பினா, நாளைக்கு சாப்பாடினா, நாளைக்கு எந்த துணி போடுறது, நாளைக்கு துணி துவைக்கணுமா, அதெல்லாம் நம்ம ப்ரீ பிளானா பண்றோம். ஆனா வேதத்துக்கு நம்ம ப்ரீ பிளான் பண்றது கிடையாது. எவ்வளவு பேர் பண்ணிருக்கிறீங்க ப்ரீ பிளான்?
நாளைக்கு எந்த வசனம் படிக்கலாம், காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம், எவ்வளவு பேர் பண்ணிருப்பீங்க? ஹalleluya. கிடையாது. ஏன்னா இனிமே நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளாலதான் சபை கட்டணும். ஹalleluya. சபை ஆனா நம்ம சித்தத்தினால சபை கட்டாது, ஆண்டு சித்தத்தினால கட்டணும். ஆனா நம்ம ஆண்டு கிட்ட போராடணும். நம்ம எப்படி போராடணும்? ஜெபத்து மூலமா போராடணும். ஹalleluya. சங்கீதம் 127. యెహోవా ఇల్లు కట్టించిన ఎడల దాని కట్టువారి ప్రయాసము వ్యర్థమే. ಯೆಹೋವನು ಮನೆ ಕಟ್ಟಿದರೆ ಅದನ್ನು ಕಟ್ಟುವವರು ಕಷ್ಟಪಡುವುದು ವ್ಯರ್ಥ. ಯೆಹೋವನು ಪಟ್ಟಣವನ್ನು ಕಾಯದಿದ್ದರೆ ಕಾವಲುಗಾರರು ಅದನ್ನು ಕಾಯುವುದು ವ್ಯರ್ಥ. நம்ம நாளெல்லாம் போறோம், கஷ்டப்படுறோம், அதுக்கான காசு, இதுக்கு காசு, அதுக்கெல்லாம் பங்கிட்டு நம்ம செப்பரேட்டா வைக்கிறோம். ஆனா தேவன் நம்மள கட்டலன்னா அது நம்ம நிலையா இருக்கவே முடியாது. அது குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும். நான் ஏன் சொல்றேன்னா, முதலாவது ஆண்டவர் குடும்பம், ரெண்டாவது சபை. ஆனா நான் ரெண்டுமே நம்ம ஈக்குவலா ஆண்டு கிட்ட போராடுறோம். நம்ம குடும்பத்திற்காகவும் போராடணும், சபைக்காகவும் போராடுறோம். சபைன்றது வரோம், போறோம், ஜபிக்கிறோம், ஆராதிக்கணும். நீங்க ஆராதனை பண்றதுக்கு கூட நீங்க கஷ்டப்படுறீங்க, ஜபிக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுறீங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? பாடல் தெரியலன்னா இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறாங்களா, அந்த ஸ்பிரிட் நம்மளுக்கு வரணும். நம்மளுக்கு தெரியலன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க, நம்ம போய் வீட்டுல போய் அதை தேடி அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அதை பாடும்போது நம்ம பாடலாம் அப்படின்னு நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு ஆண்டவர் ஒன்னொன்னா உணர்த்துவார். சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிங்களும் நீங்க உங்க சித்தத்தினால வரல, ஐயா சொன்னதுனால வரல, அம்மாக்கா சொன்னதுனால வரல. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆண்டு சொன்னதுனால நீங்க வந்திருக்கிறீங்க. இல்லையா? நம்ம வெறும் மாம்சம், நம்ம ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். ஆனா அது பயன்படுத்துகிறது தேவர் மட்டும்தான். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ரொம்ப ஒப்பு கொடுக்கணும். நம்ம சபையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம நாட்கள் நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே போல ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க ஜபிக்கும் போது சரி இன்னைக்கு ஜபிக்கலாம், நீங்க ஜபிச்சுனே வேத வசனே பாடும்போது கேப்ரியலோ தேவதூதனோ வந்து ஜபிமா ஜபி அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அடி விழோ, நீங்க ஜபிக்கும் போது தான் உங்களுக்கு அடி விழோ. ஹல்லேலூயா. அப்பதான் ஏதாவது ஒரு டென்ஷன், நீங்க வேத வசனம் வாச்சினே இருப்பீங்க, ஏதாவது ஒரு சிந்தை வரும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்பதான் ஏதாவது ஒரு சண்டையோ இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அதையும் மீறி நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நான் ஏது சொல்றேன்னா இது நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நீங்க எவ்வளவு பேர் காலையில ஏஞ்சி ஜெபிக்கிறீங்க? 4 மணிக்கு 5 மணிக்கு எவ்வளவு பேர் ஏஞ்சி ஜெபிக்கிறீங்க இல்லையா? எப்படி ஜெபிக்கிறீங்க? எதற்காக ஜெபிக்கிறீங்க? முதலாவது அது நம்ம கத்துக்கணும். முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது நம்ம ஆத்மா, நம்மளோட ஆத்மா ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யுது, அதை குறித்து நம்ம ஜெபிக்கணும். மூணாவது நம்ம குடும்பம். நாலாவது நம்ம சுத்தி இருக்கிற பட்டணங்களுக்காகவும் அப்புறம் ஜனங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும். அஞ்சாவது நம்ம சபைக்காக ஜெபிக்கணும். ஆறாவது நம்ம ஊழியக்காரர்களுக்காகவும் அவரோட குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கணும். ஊழியக்காரர்னா ஒருத்தர் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனோட வசனம் சொல்றதுக்கு போறாங்கோ, அவிசுவாசிகளா இருக்கட்டும், தேவனுக்கு விரோதமா காரியங்களா இருக்கட்டும், இன்றைக்கு அவங்களும் உயிர் கொடுத்திருக்கிறாங்க தேவனுக்கோசரம். ஹல்லேலூயா. அவங்களுக்கோசரம் ஜெபிக்கிறோம். நான் ஏன் சொல்றேன்னா சபையில உங்களோட ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்களோட ஜெபம் இல்லைன்னா சபை உயராது. உங்களோட ஒவ்வொரு கண்ணீரும் ரொம்ப முக்கியம். எனக்கு முக்கியம் இல்ல, ஐயாக்கு முக்கியம் இல்ல, தேவனுக்கு முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்ச ஜெபம் யாரோட ஜெபம் இல்ல ஆண்டவர் கேக்குறாரு. கேக்குறாரு. அப்ப ஏன் சபைக்கோசரம் ஜெபிக்க மாட்டேன்றீங்க? சபைக்கு வந்து ஏன் ஜெபிக்க மாட்டேன்றீங்க? கேள்விதானே.
கேள்வியே இல்லை. நம்மளுக்கோசரமே நம்ம ஜெபிச்சா நம்ம ரட்சிப்புக்குள்ள வராதுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம், அதே போல அநேக ஆத்மாக்கள் இருக்கிற குடி பழக்கத்தினாலையோ போத பழக்கத்தினாலையோ உலகத்தின் காரியத்தினாலையோ எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்குது. நம்ம கண்டும் காணாத இருக்கிற ஆத்மாக்களும் இருக்குது. அவங்களுக்காக நம்ம ஏன் ஜெபிக்க மாட்டேன்றோம்? ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு எதுக்கு சொல்றேன்னா, உங்க எல்லார் ஜெபமும் ஆண்டவர் கேட்குவார். கேட்காதது இல்லை. நீங்க ஒரு செகண்ட் ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார். ஆண்டவரோட கண்ணுக்கு நான் வேற நீங்க வேற இல்லை. இன்னைக்கு நான் நின்று உங்ககிட்ட பேசுறேன்னா நான் ஸ்பெஷல் கிடையாது. நான் ஸ்பெஷல், ஆனா நீங்களும் ஸ்பெஷல் தான். ஆமென். ஹல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் நீ கம்மி, நீ டேலண்ட் இல்ல, நீ ஒண்ணுத்துக்கோ உதவாது, நீ ஃபிட்டே இல்ல அப்படின்னால ஆண்டவர் யாருமே சொன்னது கிடையாது. நான் ஒண்ணுமே இல்லாத, ஒண்ணுமே டேலண்டே இல்லாத நம்மளதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு எதுவுமே வராது. நான் ரொம்ப திக்குவேன், பேசுறதுக்கு ரொம்ப திக்குவேன். ஆனா நான் அப்சர்வ் பண்ண 2 விஷயம், நான் ஆராதிக்கும் போது என் வாய் எப்பவுமே திக்குந்தில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவகிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதிக்கும் போது நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அதை செய்வார். அதே போல நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். தாவீது ராஜா, அவருக்கு என்ன குறை இருக்கு? சாப்பாடு இல்லையா, உடை இல்லையா, படுக்க இடம் இல்லையா? எல்லாமே இருக்குது. 3 வேளையும் ஜெபிச்சார். ஹல்லேலூயா. 3 வேளையும் ஜெபிச்சார். ஆனா நம்மளுக்கு ஏதோ வரக்குறைவை இருந்தாலும் நம்ம ஜெபிக்க மாட்டேன்றோம். ஏன்னா அவர் எதுக்கு ஜெபிக்கணும்? எதுக்காக ஜெபிக்கணும்? எதுக்காக ஜெபிக்கணும்? அவர் தான் ராஜாவாச்சு, அவருக்கு என்ன குறை இருக்கு? எதுக்காக ஜெபிக்கணும்? மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கணும். அதே போல நம்மளும் இங்க இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணும் தானே? ஹல்லேலூயா. ஜெபிக்கணும் தானே? நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்குது, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் தானே? ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் நீங்க பிளான் பண்ணுங்க. ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு அலாரம் வச்சுனாங்க, 5 மணிக்கு நீங்க கண்டிப்பா எழுந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. சிஸ்டர் நெக்ஸ்ட். ಬೆಳಗಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಏಳುವವರೇ, ಹೊತ್ತು ಮೀರಿ ಮಲಗುವವರೇ, ನೀವು ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಡುವುದು ವ್ಯರ್ಥ. ಆತನು ಅದನ್ನು ತನ್ನ ಪ್ರಿಯರಿಗೆ ನಿದ್ರೆಯಲ್ಲಿಯೂ ಕೊಡುತ್ತಾನೆ. சபையும் குடும்பமும் தேவன் கட்டினாதான் அது நிலைக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தினமும் போறோம். ஒரு வேளை உணவுக்காக, ஒரு உடைக்காக தான் நம்ம தினமே போறோம். அதுல சிலது நம்ம பயன்படுத்துறோம், சிலது பயன்படுத்தாததுக்கு நம்ம செலவு பண்றோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம இன்னமும் உறங்காம விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சபைக்கு வந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சபை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது சபைதான். எனக்கு மட்டும் இது சபை இல்ல, ஐயாக்கு மட்டும் சபை இல்ல. இங்க இருக்கிற உங்க வீடு உங்களுக்கு எப்படி உரிமையோ அதே போலதான் இந்த சபையும் உங்களுக்கு உரிமை. யாரும் உங்களை போர்ஸ் பண்ணி சபைக்கு வாங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. அப்படியே சொன்னாலும் தாவீது அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் எதுக்காக ஜெபிச்சார்? அவருக்கு பயம் பக்தினால ஆண்டவர் கூட சமயம் பண்ணி ஜெபிச்சார். அதே போலதான் நம்மளுக்கும் தேவனுள்ள இருக்கிற பயத்தோ பக்திக்காகவும் இந்த சபைக்காக வந்து ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஆத்துமாக்கள் வேணும். கடைசி நாட்களில் ஆத்துமாக்கள் வந்தாலும் அவங்க ஏதோ ஒரு கட்டத்துல வெளியே போயிருக்கலாம். ஆனா வெளியே எவ்வளவு ஆத்மா போனாலும் அதை விட பல மடங்கு தேவன் அந்த ஆத்மாவை இங்க கொண்டு வருவார். ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அந்த இடத்துலயே போய் நீங்க வேத வசனம் உங்களால வாசிக்க முடியாத அளவுக்கு பலவீனனா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. இந்த சமயத்துக்காக நன்றி. என்னோட மூலமாக தேவன் பேசினார் நான் நம்புறேன். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பாத்திரம் கிடையாது, எதுக்குமே ஃபிட் இல்லைதான். ஆனாலும் தேவன் என்னோட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையில இதை உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு சபைக்கும் ரொம்ப உபயோகப்படுத்தும்னு நம்பி நான் தேவனோட நாமத்திற்கு மகிமை இருக்குதா. பாத்ரூம் ஃபுல்லா சபை ஃபுல்லா கிராக் ஆகி இது ஃபுல்லாவே அது அப்படியே ஃபுல்லா கிராக் ஆகி அப்படியே விழுது மாதிரி ஒரு சொப்பனம். இது ஏன் வந்துச்சுன்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணேன், ஜோம் பண்ணி திரும்ப உக்காந்தேன். அப்படியே இதுக்கு சீலிங்க்கு பிளாஸ்டிங் இல்லை. சீலிங்க்கு நம்ம கோட்டர்ஸ்ல எந்த இதுக்கும் பிளாஸ்டிங் இல்லை. ஆனா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் மேல விழுறது எல்லாம் இடம் இல்லை, காலி இடம் அப்படியே விழுறத
நான் பார்த்தேன். சரி, பார்த்து எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு அதிகாரிட்ட போய் நான் நின்று பேசினுக்கிறேன். இந்த இடம்லாம் எவ்வளோப்பா நீங்க சரி பண்ணியிருக்கிறேன்னு என்கிட்ட வந்து அதிகாரி கேட்டான். என்னால் முடிஞ்சோட கொஞ்சம் தான் சிமெண்ட் போட்டு ஜனங்க வரத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச அளவு அந்த அதிகாரிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த அதிகாரி என்ன கேட்குறான், இன்னும் எந்த இடம் சரியாகல, வா காமி அப்படின்னு சொல்லி வரும்போது டக்குன்னு ஏச்சி முடிச்சுட்டார். அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு அதிகாரியை இங்க வர ஆவியானவர் கிரியை செய்ய போகிறான்னு மூணாம் காரியம், சபைனா நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? சர்ச்சுனா என்ன? உங்களுக்கு சரீரத்துக்கு இப்ப யாராவது ஒருத்தர் காயில இருந்தனா ஒரு அடிப்பட்டா முதல் நீங்க எங்க காமிப்பீங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த சரீரத்துக்கு நோவு வருது இல்லையா? ஆவிக்குள்ள அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் சரீரத்துக்கு நோவு வரும். மனுஷனுக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் தான் சரீரத்துக்கு தான் வரும். வலின்ற உரிமை அந்த காரியம் தெரியும். இதெல்லாம் ஆவியானவர் எனக்கு காண்பித்தார், அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், வேற ஏதோ காரியத்தை சொல்லல. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு என்ன தெரியும்? நோவு என்ன ஒரு உணர்வு தெரியும். அப்படி இல்லைனாக்கா அந்த மனுஷன் என்ன ஆயிட்டு இருக்கிறான்? செத்து போயிருக்கிறான்னு உணர்வு. அல்லேலூயா. இந்த சபை சாவுறதோ உயிர்ப்பிக்கிறதோ உங்க கையில ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்க எப்படி எடுத்து பயன்படுத்துறீங்க எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கருத்துக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஜபத்தின் மூலமா நீங்க கற்றீங்களோ இல்ல உங்க பிரயாசம், இரண்டாவது உங்க பணத்து நிமித்தமாய் இந்த சபை நடக்காது. அது வேணும்னா கேரண்டி நான் சொல்றேன். நீங்க கொடுத்து சபை எப்படியாவது கட்டலாம், எப்படியாவது பண்ணலாம்னா அதுக்கு இங்க நோ அலோட். நான் சபை காசு கொடுக்குறேன், அந்த சபையை கட்டுங்க அப்படின்னு சொன்னா இங்க நாட் அலோடு. பணத்தினாலே இந்த சபை கட்டக்கூடாது. உங்க ஜபத்தினால கட்டுனா நீங்க ஒரு பண்ணி முன்ன வரலாம். அதற்கு இந்த சபை முக்கியமாய் விளங்கும். அந்த சபை இந்த சபை அதற்கு முக்கியமாய் உங்க ஜபத்தினால். ஆனா நான் போய் ஜபிக்கிறேன், இந்த சபை எப்படியாவது எனக்குள்ள எப்படியாவது அந்த தாகத்தை தீர்க்கணும். அநேக ஜபத்தினால, ஏன்னா 40 நாள் வச்ச ஜபத்துல ஒருத்தர் கூட வரல. ஒருத்தர் கூட 40 நாள் வச்சு ஒரு ஜபத்துல ஒருத்தர் வரல. அன்றைக்கு ஆண்டு நான் பிரதர்ஷனம் பண்ணிட்டேன். அன்றைக்கு ஆண்டு சொல்லிட்டேன், அந்த 40 நாள் யார் வராங்களோ வரலையோ சரியில்லை, ஆனா சனிக்கிழமை நான் முழுவதுமா சமூகத்துல இருந்து என் குடும்பம் என்ன என் மனைவி வேண்டான்னு சொன்னாலும், என் பிள்ளைகள் என்ன வேண்டான்னு சொன்னாலும், என் சபையில தேவனோடு கூட உறவாடி ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி எனக்குள்ள ஆவியானவர் அந்த பெருமூச்சோட பேசினபடினாலே இந்த இடத்துல நான் வந்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப நீங்க கேட்கலாம், என் மனைவி அழகானவா, எனக்கு என்ன அழகு இருக்குது, நானும் அவங்களும் ஆறாம இதெல்லாம் விட்டுட்டு என் வீட்டுல அவளையும் நான் பார்த்துருக்கலாம், நான் என்ன பார்த்துருக்கலாம். இந்த வேலை செய்யலாம்ல, இந்த வேலை நான் செய்யலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யாம என் ஆசைகள் எல்லாம் விட்டு மகளுடைய ஆசைகளை விட்டு தேவனுடைய விருப்பத்தை எப்படியாவது இந்த சபையில கர்த்தருடைய திட்டம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல எனக்கு எப்படி எச்சரிப்பு வருதோ உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு வரணும். சபையை ஜபத்தினாலே கட்டப்பட வேண்டும். முதலாவது காரியம். ஹல்லேலூயா. இந்த பேஸ்மெண்ட் விழுந்து, இந்த பேஸ்மெண்ட் இந்த மேல் சாவணிக்கு அர்த்தம், இந்த மேலெல்லாம் கீழே விழும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? தூள் மேல இருந்து தலைமையில விழுந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இப்படி தொடச்சுவீங்க. அது ஒரு தரிசனம் எனக்கு வெளிப்படுத்துச்சு. இப்போ உங்க மேல இந்த சாவணை விழும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏச்சுக்குவீங்க, தொடப்பீங்க இல்லையா? அப்படி இந்த சபையோட இப்படி ஏன் எனக்கு வெளிப்படுத்துச்சு யா காரியம்னாக்கா, உங்களிலே தேவனுடைய விருப்பம் நடக்க கூடாதபடி அநேக கிரியைகள் உங்க தலையில இறங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் வழிவாசலாய் இராதபடி உங்கள் தலைகளை தயவு செய்து உங்க சிந்தனைகளை
கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் இடம் கொடுங்க. இது எனக்கு இரண்டாவது வெளிப்பாடு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு கிராக் எல்லாம் வந்துச்சு இல்லையா? அல்லேலூயா. சபை கிராக் எல்லாம் வந்துச்சு இல்லையா? எங்க சபை கிராக் இல்ல, என் சொப்பனத்துல அப்படி ஒரு கிராக் வந்துச்சு. ஏன்னா வெளிப்பாடு உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிற சொப்பனத்தை மட்டும் சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்லணும்னா உங்களுக்கு புரியாது இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி சொன்னாரு, இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு மட்டும் தானே சொன்னாரு. அவர் எப்படின்னா மாஞ்சிக்கின்னு அப்படியே மட்டும் அவர் மட்டும் ஜெபம் பண்ணினா அவர் மட்டும் எப்படின்னா இருக்கட்டும் என்றது சுயம், என்பது சுயம். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிவித்ததை, ஆண்டவரே இது எங்களுக்காக நியமித்த ஒரு பய பக்தி என்று ஆண்டவரே உங்களுக்கு ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தினது. அந்த ஓட்டையை மூடுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த கிராக் மூடுறதுக்கு நான் என்ன செய்யணும் என்று ஒரு தாகம் உங்களுக்குள்ள வர வேண்டும் தான் இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ஒரு மாசம் விட்டு வராங்க, இவங்க ஒரு மாசம் விட்டு வராங்க, இவங்க 3 வாரம் விட்டு வராங்க, அவங்க 3, அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவையா இருக்கிறது இன்றைக்கு மரித்தா நீங்க இயேசுட்ட போறீங்களா, அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்பேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு தான் சொல்லுது, குடும்பத்தை தேடுன்னு சொல்லல. முதல், ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ரட்சிக்கப்படலைன்னா பரவாயில்ல. இயேசு பத்தி எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து பத்தி எத்தனை பேருக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஹalleluya. இயேசு கிறிஸ்து பத்தி எல்லாருக்கும் தெரியல. அவர்தான் கடவுள் என்றது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த கடவுளை சொல்லுகிறா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க பாருங்க, 2-3 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்றீங்களே, அந்த 3 மணி நேரத்துக்கு ஆண்டவர் 9 மணி நேரம் உங்களுக்கு இலவசமா கொடுக்கிறார் தெரியுமா? 9 மணி டபுள், 1 to டபுள். இங்க காணிக்கை பத்தி நீங்க சொன்னீங்கன்னாக்கா 10 ரூபாய் காணிக்கை கொடுத்தாக்கா 100 ரூபாய் சொல்லி சொல்றோம் இல்லையா? நான் காணிக்கை பத்தி சொல்லல. முதல் உங்களை தேவனை, உங்களை ஒரு பகுதி உங்களை கர்த்தருக்கென்று சபைக்கென்று நீங்கள் அர்ப்பணிப்பாருங்க, உங்களுக்கு 9 பகுதி ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுத்துருவாருங்க. அல்லேலூயா. எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்மிஷனா சொல்றேன், ஆட்டோவை கூட கொண்டு போய் கூட நிறுத்து, அதுக்கு சாட்சி ருத்ரா தான். எங்கள்கிட்ட காசு இல்ல, எதுவும் இல்ல. ருத்ரா யாரோ வந்து நமக்கு இலவசமா செக் மூலியமா ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு இல்லையா? சொல், அவர் யாரு? அவருக்கு டைலி நாங்க கொடுக்கிறோம், வட்டி இல்ல. ஆனா இந்த காலத்துல வட்டி இல்லாத யாரு கொடுப்பாங்க? நாங்க கேட்கவே இல்லை, அந்த ஆட்டோ விற்கணுன்ற ஐடியாவும் இல்லை. ஆனா எனக்குள்ள என்னன்னா, நம்ம இந்த ஆட்டோனால ஆசீர்வதிக்கப்பட்டோம், இந்த ஆட்டோ எங்கெல்லாம் போதோ அவங்களும் ஆசீர்வதிக்க வைப்பாங்கன்னு எனக்குள்ள ஒரு ஆசை. ஆட்டோ யாரு நீங்க ஓட்டியிருந்தாலும் நிச்சயமா நான் எப்படி ஆசீர்வதிச்சனோ அவங்களும் அப்படி ஆசீர்வதிப்பாங்க. அதுக்காகத்தான் எடுத்துட்டு போயிருப்பேன். நான் நினைச்சு அவங்கள என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு தேவை என்னன்னா, இப்ப பசங்க விடுறதுக்கு அது போது இது போன அது போன தேவை. ஆனாலும் அவங்களுக்கு சமாதானம் பண்ணிட்டேன். அவங்களுக்கு என்னன்னா அது, ஏன்னா அதுல இருந்து எங்களை ஆண்டவர் தூக்கினாரு, அதுல இருந்து எங்களை ஆண்டவர் வர்த்தி பண்ணினாரு, அந்த ஒரு ஏக்கம் இருக்குது, இல்லட்டு இல்ல. ஆனா அன்னைக்கு சொல்லிட்டோமா, அந்த ஆட்டோ மூலியமா நம்மள ஆசீர்வதித்தார் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் வேறவங்களுக்கும் ஆண்டவர் வச்சிருப்பாரு, யாருக்கு தெரியும்? நம்முடைய நேக்கு எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஆனா அது மூலியமா ஆண்டவர் வேற யாராவது மூலியமா இந்த ஆட்டோ நிச்சயமா, ஏன்னா அந்த ஆட்டோல உட்காந்து பிரசன்னம் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆட்டோ ஸ்ட்ரைனிங் கொடுக்கும்போது ஆவியானவர் என்னோடு இருந்தா. ஏன்னா ஆட்டோல நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என் ஆட்டோல எந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆச்சு ஆளு, என் ஆட்டோல டெலிவரி சுகம் டெலிவரி ஆச்சு, சுகமான டெலிவரிங்க என் ஆட்டோல ஆச்சுங்க. அல்லேலூயா. இங்க இருந்து கூர்கு எங்க ரொம்ப தூரம் கேரளா பார்டர் வரைக்கும் போய் அங்க ஓட்டு எலெக்ஷன்ல என் ஆட்டோ எந்த பேப்பர்ல இருந்துச்சு எது வரல, என் ஆட்டோ பேப்பர்ல வந்துச்சுங்க. ஒருத்தருக்காக அவ்வளவு பிரயாசப்பட்ட அவரு அன்னைக்கு முந்தினத்து போன் பண்ணி அவர் என்ன நினைப்பு வச்சு போன் பண்ணி நீங்க நன்றி சொன்னாரு. இன்ன வரைக்கும் நான் உங்களை நினைச்சுனே இருக்கிறேன். போனாங்கம்மா. அல்லேலூயா. அப்படியாவது நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நன்மை செய்ய ஒரு ஜனங்கள் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கு ஆஸ்தியோ அந்தஸ்து தேவையில்லை, உங்களுடைய ஜெபமும் அழிந்து போகிற ஆத்துமாவும். இந்த 2 மட்டும் இருந்து வச்சு பாருங்க, இந்த சபை
தேவனுக்கு எப்பொழுதும் வெளிச்சு கொடுக்கிற சபையாய் விளங்கப்படும். அல்லேலூயா. இந்த கிராக்குங்க மூடுறதுக்கு நீங்க வழிவாசல் தருங்க. சபை குறை இருக்குதுங்க. என்ன குறை இருக்குது? சபையில சில குறை இருக்குது. ஜெபம் என்ற குறை. அல்லேலூயா. ஜெபம் என்ற குறை, அதுதான் கிராக்கு. அல்லேலூயா. இங்க வீரர்கள் போட்டு இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவரே இப்ப உங்க சபை உங்க கண்ணுக்கு முன்னால இது எதுவும் தெரியல, என் கண்ணுக்கு முன்னாலே என் சபை அப்படி வீரல் ஆயிக்குது, ராத்திரி கனவு கண்டங்க, அதனாலதான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபத்தினால உங்களுடைய உள்ளத்திலிருந்து வார்த்தை லேடிஸ்க்கு ஒரு நாள் நான் டைம் கொடுக்குறேன். திங்கட்கிழமை ஆகட்டும், இல்ல திங்கட்கிழமை ஆகட்டும், இல்ல செவ்வாய்க்கிழமை ஆகட்டும். ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லா அந்த அடுத்த மாசம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா எந்த ஜெபமும் இல்லை. ஏன்னா கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணோம். அதனால எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நேரம் இருக்குது இல்லையா? இந்த காரியங்கள் எனக்கு வெளிப்பட்டது. அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏனால் இதெல்லாம் உங்கள் மேல வைக்கிற சில காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த சபை இல்லைன்னா வேற சபை அங்க போலாம் அப்படி நீங்க மெயின் செட் பண்ணீங்கன்னா, நானே அந்த சபைக்கு வந்து அந்த ஊழியக்காரனை திட்டுவேன். என் சபையில இருக்கிற பிள்ளைங்களை ஏன் அனுமதி இல்லாத நீயா இட்டுக்கிறேன்னு சொல்லி நானே வந்து திட்டுவேன். அப்போ நீங்க எந்த சபைக்கு போகாத மாதிரி நானே வந்து நிற்பேன். ஏன் சொல்ல தெரியுங்களா? நீங்க ஏமாந்து போக கூடாது. அல்லேலூயா. நீங்க ஐயோ இங்க சபை இல்லைன்னா வேற சபையில உலகத்துல 1000 சபை இருக்குது. அல்லேலூயா. தாயை போல வேற எந்த தாயும் உன்னை கவனிக்க மாட்டா. ஒரு தகப்பனை போல புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த தகப்பனும் உங்களை புரிஞ்சு கொள்ள மாட்டான். சபை உங்களுக்கு தாயும் தகப்பனா இருக்குது. அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த சபையில அங்கே அல்லேலூயா சொல்றாங்க, அங்கே வார்த்தை வருது, அங்கே போகுது. 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் நல்லா இருக்கும். 5ஆவது வாரம் தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நான் இருந்த இடம் விட்டு இங்க வந்துட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு கூழுக்கு போயிடுவீங்க. நான் தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முடிந்த அளவு உங்கள் வீடு தேவனுடைய சபை. அல்லேலூயா. நீங்க உங்க ஊட குழந்தைகளை எவ்வளவு ஜாக்கிரதையை பார்த்து கொள்ளுங்களோ அதுக்கு மேல சபையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. எந்த வேலை இருந்தாலும், கூட்டி பெருக்கிறதா இருந்தாலும், தொடிக்கிறதா இருந்தாலும், சேர் இருந்தாலும், அது ஏன் வேலைப்பா. அல்லேலூயா. இந்த கால ஊழியக்காரங்க செருப்பு எடுத்து வைக்கிறதுக்குள்ள முன்ன பின்ன பாக்குறாங்க. ஊழியக்காரங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? செருப்பு வைக்கணும், பாத்ரூம் கழுவணும், அதெல்லாம் பார்க்கணும். அப்புறமா தான் உங்களுக்கு ஊழியமே கொடுக்குவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் நான் எதுவும் சொல்லல. அல்லேலூயா. சொன்னா எடுக்கண்ணா என்கிட்ட பணம் இருக்குது, புழு இருக்குது, எனக்கு எனக்கு மேனேஜர், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். உங்க ஆசீர்வாதம் நீங்க கெடுத்துக்குவீங்க. அல்லேலூயா. நீங்க சபைக்கு எது செய்றீங்களோ கடவுளுக்கு செய்தது போல தெரியுமா? அல்லேலூயா. நீங்க சபையில எது இல்லையோ, ஐயோ எது இல்ல அப்படியே பார்க்கணும். என்னாக்குது? தூசிக்குதா, துரும்புக்குதா, ஓட்டைக்குதா, ஒடசலுக்குதா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்க எனக்கு சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி ஆகிடுது. இப்போ நீங்க எனக்கு சொல்லணும், ஐயா இந்த இடம் சரியில்லையா, வாயா பூசி அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி ஆகிடுது. புரியுதுங்களா? புரிஞ்சாலே சொல்லுங்க. எனக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி இருப்பார் ருத்ரா. டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி பேசினே இருப்பார். அது பண்ணோம், இது பண்ணோம், அது சொல்லணும், இது பண்ணோம். நான் இல்ல ருத்ரா, பொறுமை 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 பொறுமை. நமக்கு தேவையான அவங்க சொன்ன இவங்க சொன்னாங்க. நமக்கு ஆவியானவர் என்ன வெளிப்படுதோ அதுதான் சொல்லணும். நமக்கு வாய் திறந்து என்ன வேணுமோ பேசலாம். ஆனால் உங்களுக்கு பிரயோஜனமானதை கடவுள் பேசினால்தான் நீங்கள் திரும்புவீர்கள். அல்லேலூயா. இனிமே வர காலங்களிலே டைமிங்ஸ் கரெக்டா உங்க மைண்ட் செட்ல வச்சுங்க. தயவு செய்து 9 மணி உங்க டைம் செட் வச்சுக்கோங்க. ஆராதனை முடிஞ்சிட்டு மேல மெசேஜ் கேட்க போகலாம், அது ஏனோ தானோ. அல்லேலூயா. ஆத்மா கர்த்தரே ஆயிட்டு மேல போகலாம், அது உங்களுடைய மைண்ட் செட் இல்ல. அல்லேலூயா. முதல் யாரை தேடணும்?
இயேசுவை தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு யாரும் இந்த உலகத்துல இல்லப்பா, என் கண்ணு முன்னால யாரை வச்சிருக்கிறேன்? இயேசுதான் வச்சிருக்க. அவரை தேடுவேன் நான். அவரை தேடும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வராதுங்க. சபைய அவங்க அவ்வளவு டைம் நடத்துறாங்க, இவ்வளவு டைம் நடத்துறாங்க. அந்த டைமிங்ஸ் நீங்க டைமிங்ஸ்ல கரெக்டா தான் நான் டைமிங்ஸ் கரெக்டா முடிச்சிடுறேன். நீங்க டைமிங்ஸ் கரெக்டா வரலன்னா நான் டைமிங்ஸ் ஜாஸ்தி எடுத்துன்னு போயினே இருப்பேன். அது என் மேல தப்பு இல்ல, அது உங்க மேல தப்பு. ஆமென். அல்லேலூயா. 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 ஜெபம் பண்ணும்போது ஜெபிக்கிறதுக்கு முன்ன, ஜெபம் பண்றதுக்கு முன்னாலே இங்க இயேசு வந்து உட்கார்ந்து உங்களை பாப்பார். ஆலய திறக்கிறோமோ திறக்கலையோ, கதவு திறந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ட்ரி யார் தெரியுமாங்க? இயேசு உங்களை பாப்பார். ஏதோன் தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்த தேவன் இந்த தோட்டத்திலும் உலாவி கொண்டிருப்பார். அல்லேலூயா. தோட்டத்தில் உலாவி தோட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை. அந்த ஆசை பெற்றுக்கொள்ளணும்னா மனுஷனாய் வாழ்ந்த நமக்கு அது அருகதி இல்ல. அல்லேலூயா. ஆதாமை ஆசீர்வதிக்க ஏவாளை ஆண்டு கொண்டு வந்தார், யோவாளை ஆசீர்வதிக்க ஆதாமை கொண்டு வந்தார். அந்த தோட்டத்தை நிறுத்தி திருப்தியாக்கி நீ தோட்டத்து வெளியே போய் பூமி எங்கும் கஷ்டப்பட்டு உன் மனைவியை என்ன பண்ணோம்? போஷிக்க வேண்டும் என்று ஆண்மைக்கு பொறுப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆம்பளை இன்ன வரைக்கும் ஆண்டவருடைய கட்டளை செஞ்சுக்கிறான், உழைக்கிறான், வேறு சொந்தம் தகவல் வந்து பிள்ளைகளுக்கு கொண்டாடி. மனைவியானவர் வீட்டோரும் என்ன பண்ணும்? கனி தரணும். சபை அப்படிதான். நீங்க சபையில வந்திருக்கிறீங்க, சபைக்காக என்ன பண்ணும்? என்ன பண்ணு, ஏது பண்ணு, எது காமிக்குது, அது பண்ணு, இது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணும். நீங்க எப்படி நீங்க வாயை திறந்து சொன்னாதான் நீங்க உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை எங்கேயோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசை வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க உங்களுக்கு ஆசை வரல, எனக்கு மட்டும் அது ஆசை வந்தா அது தவறுங்க. அல்லேலூயா. நான் மட்டும் பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் அல்ல. என்னோட கூட சில சேனைகள் முடிந்த அளவு 2 பேரா இல்லாத ஒருத்தராவது கூட்டு போக வேண்டும் பிரயாசம். இதுல எத்தனை பேர் வரீங்களோ எத்தனை பேர் வரல எனக்கு தெரியாது. என்னுடைய பிரயாசம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிற வார்த்தை சொல்லி உங்களிடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் நட்டு நடந்து நீங்கள் அவரோடு கூட வர வேண்டும் என்று கர்த்தர் இவ்வளவு வரைக்கும் நம்ம இடத்துல போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு செய்து இந்த 26 வருஷம் 2006 விழும்போது சரியாயிடும். அது ரொம்ப லாங் ஆயிடுச்சு. அது ரொம்ப லாங் ஆயிடுச்சு. 2 மாசம் தானே. 2 மாசத்துக்குள்ள என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், என்ன சரியாயிக்கிறேன், அப்படி ஆயிக்கிறேன், இப்படி ஆயிக்கிறேன். இல்ல, இன்னைக்கே சரியாயிடுங்க. இன்னைக்கே சரியாயிடுங்க. நாளைக்கு சரியாகனா நீங்க உங்களை ஏமாத்திக்குவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல சபையில என்னென்ன குறை இருக்குதோ, ஜபம் குறைக்குதா, ஒருவேளை என்ன காரிக்குது, ஏது காரிக்குது. ஆனா இப்ப கிறிஸ்துமஸ் வேற வந்துச்சு இல்லையா, அதுக்கு ஏதாவது பணம் கேட்பாரா? உங்க பணம் இல்லைன்னா கூட சரி, எனக்கு ஆண்டு என்னென்ன கொண்டு வர்றாரு. உங்க பணத்தினாலே இங்க இயேசு நாம மகிமைப்படக்கூடாது. உங்க ஜபத்தினாலே இயேசு நாம மகிமைப்பட வேண்டும். தட்டே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, நான் இந்த மாசம் ஃபுல்லா கொடுத்து கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் பண்ணலாம், அந்த பண்ணலாம், இந்த பண்ணலாம். அதுக்காக சபை குறித்து பேசுறேன்னு சொல்லி மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. நீங்க கொடுக்காதீங்க, பரவாயில்ல. நான் அதுக்காக பேசினேன். முதல் ஜெபத்திலே உங்களுடைய சபை, இது உங்களுடைய ஆலயம், இது தேவன் தங்குகிற ஆலயம். இதற்கு யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய பிள்ளையாகும்படி, தேவனுடைய கரத்திலே இருக்கும்படி நான் உங்களை அழைத்திருக்கிறேன். என் மகன் ரமேஷ் அவர் அவர் எங்கேயோ இருந்தாலும் என்ன எப்போ நினைச்சுன்னு பாத்துறீங்களா? எப்பவும் என்ன நினைச்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா எனக்கு அவர் எங்க இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை மாறுவான், என் பிள்ளை தேவனை தெரிஞ்சு கொள்ளுவான், எப்படியாவது தேவனை விடும். அன்னைக்கு நான் அதிகாலத்தை ஃபோன் பண்ணி தயவு செய்து என்ன பண்ணுங்க, இன்னைக்கு என்ன பண்ணாலும் சபைக்கு வந்துடுங்க சொல்ல ஒரே ஃபோன் ஆட்சியா வரேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு சபையை நோக்கி ஓடி வந்திருக்கிறார்.
நான் அவருக்கு ஆஸ்தி கொடுத்ததில்ல, அந்தஸ்து கொடுத்ததில்ல, ஒரு புகழ் கொடுத்ததில்ல, ஒரு பேர் கொடுத்ததில்ல. இந்த சபை ஆரம்பிக்கும் போது ராஜீவ் செய்தால சின்ன பசங்க, நாமெல்லாம் சின்ன பசங்க. அப்ப சபைக்கு 101 ரூபாய் அவர் தான் ஃபர்ஸ்ட் சபைக்கு. இல்லை அவனா வேலை இல்லை, ஆனாலும் 101 ரூபாய் அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு 101 ரூபாய் அவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. இங்க 6 கிளாஸ் இருக்கு, சின்ன 6 கிளாஸ். அந்த 6 கிளாஸும் ஐயா சபைக்கு பெருமையா இருந்தாக்கா அது யாருக்கான ராபோஜனம் கொடுக்கணும். அது யாருக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, நான் அது யாருக்கும் யூஸ் பண்ண அப்படியே வச்சுன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட சபைக்கு, இப்படிப்பட்ட தேவனுக்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் என்று ஒரு ஆவிக்குரிய ஒரு உள்ளம் உங்களுக்கு உள்ள வரணும். அல்லேலூயா. நான் சொல்லி கொடுக்கல, சபைக்கு வா அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி எல்லாம் கொடுக்கல. அவருக்குள்ள இங்க 6 மாசம் அவர் இங்க தங்கி இருந்தார், இங்க ஜெபம் பண்ணார், இங்க போனார் வந்தார். யாருத்துல ஒரு வீக் மாதிரி இருக்கல. ஆனா இங்க வந்து நாங்களும் எங்க பிள்ளை இன்னைக்கும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் நான் அவங்கள நினைச்சுன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்களுக்கு ஏதாவது நாங்க துடிச்சிருப்போம், எங்களுக்கு ஏதாவது அவர் தான் துடிச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த அன்பு உக்காரு. அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் எதற்காக என்ன சொல்லணும்னா, இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காக மட்டும் வாழுங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக மட்டும், அவருடைய ராஜ்யத்திற்காக ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது பண்ணோம். ருத்ராவோ சொல்லிட்டார், இல்ல பிரதர், நான் வாரத்துல ஏதாவது செய்யறேன், ஏதாவது பண்றேன், டீ பண்ணாவது, ஏதாவது பால் டீ இதெல்லாம் ஜூஸ் எதனாவது பிரேக் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணோம் செய்யணும் அப்படின்னு சொன்னார். ருத்ரா உன் மனசுல பட்டுச்சா, நீ செய்யறது உன் மனசுல பட்டுச்சா, இந்த கை செய்யுது, இந்த கை செய்யாது, எடுத்து போட்டுடு, அது உன்னுடைய ஆசீர்வாதம், நீ பெற்றுன்னு போ அப்படின்னு சொல்லி நேற்று தான் சொன்னேன். அவருக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன், இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படியெல்லாம் பண்ணோன்னு சொல்லி வேற மூலியமா அவர் தெரிஞ்சுக்கினார். ஐயோ இது பவுல் பிரதர் சபைக்கு நானும் செய்யணும். வேற சபை இங்க நிறைய சபை, அவர் எங்க போனாலும் பண்ணலாம், ஆனா பவுல் பிரதர் சபைக்கு நான் பண்ணணும். அங்க இருக்க ஜனங்களுக்கு, ஏன்னா அங்க இருக்க பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறது திண்டுறது பெருசு இல்லைங்க, கர்த்தருக்காக ஏதாவது செய்யறதுதான் பெருசு. சாப்பிடுறது போகுது பின்னால போயிடுதுங்க, சாப்பிடுறது திண்டுதுன்னா இது பின்னால போயிடுது. ஆனா கர்த்தருக்காக செய்யறதை கர்த்தர் நினைவு கொள்வார். கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, எனக்காக செய்து, எனக்காக பண்ணீர், எனக்காக காரியத்தை செய்தார்னு ஆண்டவர் நினைவு கொண்டு நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்வு வந்தாலும் அதுதான் சொல்லுவேன், உயர்வு வந்தாலும் இயேசுவுக்கு நன்றி, தாழ்மை வந்தாலும் இயேசுவுக்கு நன்றி. அல்லேலூயா. நினைத்ததை யாருனாலும், நீ சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் என்ன நினைத்திருக்கிறார் அதை நடத்தி முடித்துட்டோம். சபை காரியங்கள் தயவு செய்து இந்த நாளிலிருந்து உங்களை சரிப்படுத்திங்க. 9 மணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. 9 வந்து கரெக்டா 12 மணிக்கு மெசேஜே நான் பண்ண மாட்டேன், 12 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சிடுவேன். இந்த பரிசுத்த பந்தினால உங்களுக்கு பாவ அறிக்கை செய்யறதுனால ஒரு 1/2 மணி 1 மணிக்கு வரைக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இதுல தாக்கு பிடிச்சி, ஒருத்தர் வந்து பசியா இருப்பாங்க, ஒருத்தர் பிபி பேஷண்டா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து சுகர் பேஷண்ட் இதெல்லாம் இருக்குங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பலவீனம் இல்லாத இருப்பாங்க, அப்படியெல்லாம் இருப்பாங்க. அவங்க எப்படி இருந்தா என்ன, இவங்க ஒருத்தருடைய மனசு கெடுக்கிறபடி நாம என்ன பண்ணக்கூடாது, சபையுடைய காரியங்கள் போர் பண்ணிடக்கூடாது. சபையுடைய வசனமாகட்டும், சங்கீத காரியங்களாகட்டும், ஆராதனை காரியங்கள், ஜபமாகட்டும் போர் பண்ணக்கூடாது. அவங்களுடைய உற்சாகத்திலே, ஆண்டவருடைய வசனத்தினால உற்சாகத்தில் நிரப்பி உற்சாகத்தில் நடத்தி பாருங்க. அவங்க வீட்லயும் இங்க போய் ஆடுறது மட்டும் இல்ல, அதே பிரசனத்துல கை தட்டி ஸ்தோத்திரம், சபையில எப்படி இருந்தனும் அப்படியே இருக்கணும். அவங்க பார்த்து எங்க பண்ணிட்டு வந்த, ஜபத்துல போயிட்டு இருந்த, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன பைத்தியமா கேட்பாங்க. நீ அங்க பைத்தியம் யார்கிட்ட நீ கேட்டியோ அப்போ நினைச்சுக்கோங்க, உங்களை ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறா. நிச்சயமாங்க. என்ன அது எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா சொல்றேன், எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்றேன், உனக்கு வேற வேலை அப்படி யாரும் சொன்னாங்கன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க கடவுளுக்குள்ள நடத்துக்கு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்க கடவுளுக்குள்ள நடத்தி நிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒண்ணுமே அவங்க சொல்லலைன்னா நீங்க கடவுளை நடத்திலன்னு அர்த்தம். யாரெல்லாம் உங்க வீட்டுல சொல்லியிருக்கிறாங்க, யாரெல்லாம் உங்க வீட்டுல சொல்லியிருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றான், எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றான், யாரெல்லாம் உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க? அல்லேலூயா. தேவன் நம்ம நடித்து கொண்டிருக்கிறார். அதுதான் பெரிய காரியங்க. அல்லேலூயா. சொன்ன சாட்சிகள், இந்த 3 தரிசனங்கள் உங்களுக்கு வெளிப்படையா சொல்லிட்டேன். இனி சபையை உங்களுடைய
கரத்துக்கு ஆண்டவர் எப்படி கட்டுவாரோ எப்படி பண்ணுவாரோ நீங்கள் அதை கட்டுகிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. சங்கீத வசனம் அதுதான் சொல்லுது, கர்த்தர் வீடை கட்டாராகில் உங்களுடைய பிரயாசம் என்ன ஆயிடும், வீணாய் போக கூடாது. கர்த்தர் வீடை கட்ட ஆசைப்படுகிறாரா? ஆண்டவரே உங்களுடைய சமூகம் நீர் தங்குகிற ஆலயம், உங்களோட கூட நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்களும் கட்டுவோம். ஜபத்தின் மூலமாய், அல்லேலூயா. ஆத்துமா தாகத்தின் மூலமா, அல்லேலூயா. இது ரெண்டு தான் எனக்கு முக்கியம். ஆமென். தயவு செய்து அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் தஸ்ம பாபா காணிக்கு அது கொடுத்தா நீங்க ஆசீர்வாதம், அது வேற 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 வேற. அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் நான் தெளிவா இருக்கிறேன், பணத்தை கொடுத்து பவுல வாங்க முடியாது. அல்லேலூயா. அது மட்டும் ரொம்ப தெளிவா இருப்பேன். நான் பணத்தை கொடுத்து என்ன நீங்க வாங்க முடியும்? நான் நீங்க காணிக்கை கொடுக்குறேன், என் வீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நோ நோ, அன்பினால கூப்பிடுங்க, நான் வருவேன். அல்லேலூயா. அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஏவுதுனாலே உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தை நின்று கர்த்தருக்காக சபையை கட்டுங்க. தேவன் இதிலே தங்குகிறது போல உங்களுடைய இருதயத்தில் தங்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போகுவோம் எல்லாரும் சேர்ந்து. இப்போ இந்த 3 காரியங்கள் ஆவியானவர் இந்த 12 மணி வரைக்கும் உங்களிடத்துல வெளிப்படுத்தினதுக்காக நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உங்களுடைய சபை கட்டுவோம். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும். ஆண்டவரே என் சபை கரெக்ட் டைம் 9 மணி சாமி, 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஜெபம். அல்லேலூயா. 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் ஆராதனை, 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஜெபம். இந்த 3 வாரங்கள் இப்படி நடக்கும். பரிசுத்த பந்தியின் ஓய்வு நாளில மட்டும் 1 மணி நேரம் கூட்டி கொடுக்கப்படும். அல்லேலூயா. இதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுக்கினேன். ஆண்டவரே முதல் என் தேவனுடைய ஆலயத்தை நான் தேடுவேன் என்று எத்தனை பேர் கையெழுத்து எடுப்பீங்க? எத்தனை பேர் கையை எடுப்பீங்க? எத்தனை பேர் கையை எடுப்பீங்க? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் எல்லா வாய் தோற்றம். நான் யாரையும் உங்களை பார்க்கல, நான் உங்களே பார்க்கலங்க. உங்கள் வாயின் மூலமா தேவனுக்கு கனம் போது அதை பார்க்கிறேங்க. உங்க இருதயத்தினால தேவனுக்கு மகிழ்ந்த பகுதி அதை பார்க்கிறேன். நாங்க உங்களுக்கு தேவையான அர்ப்பணம் தெரியுமா? உங்கள் இருதயத்திலிருந்து வாய்கிற வருகிற ஸ்தோத்திரத்தினால நீங்கள் அர்ப்பணிக்க பண்ணுவீர்கள். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம், எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ಜೀವನದ நல்ல ತಗಪ್ಪನೆ. ಹalleluya. ಎಲ್ಲಾ ನಾಮದಲ್ಲಿ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ. ಎಲ್ಲಾ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಸಂತೋಷ ಪಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ಲರ ಕರಗಳ ಕಟ್ಟಿ சங்கீதம் 57 அதிகாரம் 2 வசனம் ஒருவர், பிலிப்பியர் 1 அதிகாரம் 6 வசனம் ஒருவர். 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. ஒருவர் சங்கீத புஸ்தகம் 57 அதிகாரம் 2 வசனம், ஒருவர் பிலிப் அதிகாரம் 1 அதிகாரம் 6 வசனத்தை மட்டும் வாசிங்க. பரத்பரனாದ தேவರಿಗೆ ಮೊರೆಯಿಡುವೆನು. நான் பரத்மரையே பரலோகத்தில் வாசமா இருக்கிற என் பிதாவுக்கு நான் முறையிடுவேன். ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು என்னுடைய காரியத்தை எப்படியாவது என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார், கொண்டு வருவார். ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಸಿದ್ಧಿಗೆ ತರುವ என்னுடைய காரியங்கள் எப்படியாவது ஒரு நாள் வெளியே வரும். தேவரನ್ನು ಕೂಗಿಕೊಳ್ಳುವೆನು. நான் யாரை கூப்பிடுவேன்? தேவனை கூப்பிடுவேன். ಆತನು ಪರಲೋಕದಿಂದ அவர் கேட்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் பரலோகத்திலிருந்து ಸಹಾಯ ಮಾಡಿ எனக்கு பரலோகத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கும். ನಿಂದಕರ ಬಾಯಿಗೆ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವನು. யார் என்ன அவமானப்படுத்துகிறாரோ அவருடைய வாயிலிருந்து என்ன தப்பி வைப்பார். ತನ್ನ ಕಾರುಣ್ಯವನ್ನು அவருடைய கிருபா காரியங்களை ಸತ್ಯತೆಯನ್ನು அவருடைய சத்தியத்தை ತೋರ್ಪಡಿಸುವನು. எனக்கு ஒரு நாள் வெளிப்படும். ஹalleluya. ಸಿಂಹಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದ್ದೇನೆ. நான் சிங்கத்துடைய வாயிலே மாட்டிக்கொண்டிருந்தேன். ಬೆಂಕಿ ಕಾರುವ ಮನುಷ್ಯರ ನಡುವೆ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ. நெருப்பு
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக மனுஷருடைய வாய் தான் நெருப்பு தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஒரு பூனை வந்துச்சுன்னா ஒரு புலி வந்துச்சுன்னு சொல்ற உலகம் இது. பூனைதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாய் ஃபுல்லா, அந்த நாய் ப்ரோன்ஸ் நாய், அதுக்குள்ள சிக்கு சிக்கு போட்டு ஐயோ இது சிங்கம் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துறாங்க இன்னைக்கு நாளில். அப்படிப்பட்ட உலகமெல்லாம் இருக்கிறது. அதனுடைய காரியத்துல நீங்கள் விழுந்திருந்தாலும் ಅವರ ಹಲ್ಲುಗಳು ಶಸ್ತ್ರಬಾಣಗಳು, அவருடைய பற்கள் சத்ரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம நன்மை வரும்போது மட்டும் ஹி 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 சிரிக்கிறோம். துன்பம் வரும்போது யார் சிரிக்க மாட்டேங்கிறோம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆ, ನಾಲಿಗೆಗಳು ಹದವಾದ ಕತ್ತಿಗಳೇ. ஹalleluya. எப்படிப்பட்டது? அலவாத வேறவனை வெட்டி பலி சொல்லுகிற நாவு இது. ஹல்லேலூயா. அது தாண்டி சொல்றாரு, நாவானது என்ன பண்ணணும்? நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். அது கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடக்கூடாது. அடக்கி வை அடக்கி வை அடக்கி வை. நாவு நாக்கி பாரு, நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. அது கண்ட்ரோலுக்கு போய் பாருங்க, உத நமக்கு தான் வியும். ஹalleluya. அது சொல்றது நம்ம சொல்லிட்டோம். உத யார் தெரியுமா? உடம்புக்கு தான். நாக்கு உள்ளக்குது, அதுக்கு தப்பிச்சுக்குது. என்ன வேணும்னா பேசுது. அடி வாங்குறதோ முதுகு, கை, காலு, தலை. அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல போய் உக்காந்த யார் தான் பேசணும்னு சொல்லி நாக்க பார்த்துட்டு புரியுதுங்களா? ದೇವರೇ, ಮೇಲನ ಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಮೆರೆಯಲಿ. தேவனே, உம்முடைய பரலோகத்தில் உம்முடைய உம்முடைய பலத்த காரியம் நடக்கணும். ಭೂಮಂಡಲದ ಮೇಲೆಲ್ಲ ನಿನ್ನ ಮಹತ್ವವು ಹಬ್ಬಲಿ. இந்த பூலோகத்தில் தேவனுடைய மகிமை உலாவ வேண்டும். யார் மூலியமாய்? தேவனுடைய மகிமை இன்னைக்கு யார் மூலியமா உலாவிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? மனுஷன் மூலியமா. இந்த உலகத்தில் ஆதாம் என்று வந்த மனுஷன், ஆதாம் என்றவன் ஆதியில் வந்த மனுஷன், அவன் நிமித்தமா இந்த உலகத்தில் ஆச்சு மகிமை உண்டாச்சு. அதே மனுஷன் மூலியமா சாபம் உண்டாச்சு. எந்த ஆதாம் மூலியமா மகிமை உண்டாச்சோ அதே ஆதாம் மூலியமா என்ன ஆச்சு? சாபமும் உண்டாச்சு. சாபமும் நன்மையும் எங்க வச்சிருக்கிறாரு? உன் நாக்குல வச்சிருக்கிறாரு. சாபமும் நன்மை எங்க வச்சிருக்கிறாரு? உன் நாக்குல வச்சிருக்கிறாரு. ನನ್ನ ಕಾಲಿಗೆ ಬಳೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ. என்னது? ஹல்லேலூயா. கேட்டா இன்னைக்கு எனக்கு சபை போரா தெரிஞ்சு அதனால வரல, அவங்கள வேலி. ஐயோ, இன்னைக்குல வர போலாம். நேவருங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருப்பாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் போடணும் அப்படின்னு பரலோகத்தில் அவர் திட்டம் இருக்குங்க. அது செய்யறதுக்கு உங்க உடம்பு என்ன பண்ணோம்? வேற போய் நல்லா 2 hour தூக்கம். இப்படி இருக்க என்ன பண்ண? சோம்பேறி. வேதத்தின் பிரகாரம் அவன் சோம்பேறி. ஹல்லேலூயா. சோம்பேறி. இன்னும் எவ்வளவு தூங்கலாம், இன்னும் எவ்வளவு உறங்கலாம், இன்னும் கை வச்சுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். இப்படிப்பட்டவனுக்கு பரலோகம் கிட்ட கூட வராது. ನನ್ನ ಪ್ರಾಣವು ಕುಂದಿ ಹೋಯಿತು. ನನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ಕುಣಿಯನ್ನು ಹಾಕಿದರು. என்னுடைய வழியில் என்ன பண்ணிருக்கிறாங்க? பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறாங்க. ತಾವೇ ಅದರಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದರು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்னு கேக்குற, ஒரு வலை இருக்கும். மீனுக்கு வலை போட்டா மீன் தான் உண்டு. மீன் வரும். நாய்க்கு வலை போட்டா நாய் தான் உண்டு. கொசுக்கு வலை போட்டா கொசு வராது. எல்லாம் தப்பிச்சுட்டு போயிடும். ஏன்னா ஓட்ட சின்னத்தான், அதுக்கு சின்னத்தான். நீங்க எப்படியாவது நீங்க தப்பிச்சுட்டு போயிடலாம் சபை விட்டு. கொசு மாறிக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் தாவீது ராஜா சொல்லிட்டான், அப்பா நான் பாதாளத்துல போனாலும், நான் பரலோகத்துல போனாலும், கடலுக்கு அப்பால போனாலும் உன் கண்ணி என்னை பார்த்து கொண்டே இருக்கும். உன் கண்ணி என்னை தப்பி வைக்காது. அந்த நாள்தான் நம்ம தப்பி இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். அவருடைய கண்ணு நம்ம மேல பட்டு இருக்கிறதுனால நம்ம தப்பி இருக்கிறோம். நம்ம மேல படாது இருந்தா நம்ம வாழ்க்கை
பண்ணி வாழ்க்கையா இருந்திருக்கும். யாரோ ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:6. ಈ ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು இந்த காரியத்தை ನಿಮ್ಮಲ್ಲಿ உங்களுக்குள் ಪ್ರಾರಂಭಿಸಿದಾತನು இன்னைக்கே என்ன பண்ணுங்க, ஒரு முடிவு எடுத்துக்குங்க. ಅದನ್ನು ஆ, ನಡೆಸಿಕೊಂಡು அதை கேட்கறது மட்டும் இல்ல, அதை நடத்தி கொள்ளுங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ஆ, ದಿನ நீங்க ஒரு நாள் வருவார். எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசு கிறிஸ்து வரமாட்டார்னு? எத்தனை பேர் சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்துல வர போகிறார். ஹல்லேலூயா. சொல்றீங்க ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ದಿನದೊಳಗಾಗಿ நீங்கள் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாலே ಸಿದ್ಧಿಗೆ ತರುವ நீங்க அவர் கொண்டு வந்து உங்களை வெளி நிறுத்துறதுக்கு நம்மள ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க காரியம் வெளிப்படணும். ஐயோ நான் பாவம் செய்யிட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. உங்க மைண்ட் செட் சொல்லணும். தயவு செஞ்சு சொல்றேன், சபைக்கு வந்தாங்க அந்த பழக்கம்லாம் மாறும். சபைக்கு வராதுன்னா இன்னும் பழக்கம் தாசி ஆயினே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்க பழக்க வழக்கம் மாத்துகிற ஒரே ஒரு இடம் சபை. அல்லேலூயா. பணத்தை கொடுத்து திருத்த முடியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நினைத்தால் உன்னை மாற்ற வல்லமுள்ளவர். கரங்களை தட்டி அல்லேலூயா. ನನಗೆ ಭರವಸೆ ಉಂಟು. எனக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ವಿಷಯದಲ್ಲಿ உங்கள் எல்லார விஷயத்தில் ಈ ಅಭಿಪ್ರಾಯ இந்த அபிப்பிராயம் நான் சொன்னலையா, இந்த 3 காரியம் சபை காரியம் நகமி சொன்னது, நான் சொன்னேன். ஆராதனையிலே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி உங்களிடத்துல தயவு செய்து ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினாரோ அதை தான் என் மகளும் நானும் உங்கள் மதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த சபை மூலமா எத்தனை பேர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை உங்க நிமித்தமாய் என் நிமித்தமாய் தடுத்து நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு இடம் சபை. அல்லேலூயா. 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 இந்த சபையில் யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோ அவரெல்லாம் மேக்சிமம் அவங்க டைம் வேஸ்ட் இந்த சபையில வந்து பண்ணுங்க. ஒரு நாள் பண்ணணும். வாரத்துல உங்களுக்கு 6 நாள் கொடுக்குறோம். ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல உட்காந்து பிரியாணியும் பாச பார்த்துட்டு நல்ல ஒரு ஹம்முலக்கா நல்லவர், அந்த பருப்பெல்லாம் எங்க வேவாது. இயேசு நல்லவர் சொல்லி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. பவுல் பிரதர் நல்லவர், அமுல் நல்லவர். நான் கேட்டு இந்த காதை கேட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து நல்லவரும் சொல்லி பாருங்க, நீங்க நல்லவனாய் மாறுறதுக்கு ஆண்டவர் வழிவாசலை தருப்பார். ನಿಮ್ಮೆಲ್ಲರ ವಿಷಯದಲ್ಲಿ உங்கள் எல்லார விஷயத்தில ಈ ಅಭಿಪ್ರಾಯ இந்த அபிப்பிராயங்களை சொல்லி ನ್ಯಾಯವಾಗಿದೆ. இது நியாயமா எத்தனை பேருக்கு தெரியுதுங்க? சபை சீர்படுத்துறது எத்தனை பேருக்கு நியாயம் தெரியுது? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. சபை ஜெபிக்கிறதுல யார் ஜெபிக்க, ஐயோ நாங்க ஆரம்பத்துல 2 பேர் ஜெபம் பண்ணோம், இப்போ வரவே முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. காத்தா இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டல் தூங்குறீங்க. 4 ஃப்ளோர் கஷ்டப்பட்டு எல்லாம் சொந்த இடுப்பு நோவு எல்லாம் வேலை மேல தெரியுது, எல்லாம் பண்றீங்க. 4 ஃப்ளோர் மேல இருந்தாலும் வீட்டுக்கு போய் படுக்கணும் தான் தோணுது. அப்ப சபை மட்டும் ஏமாந்தாளா? அல்லேலூயா. அப்ப சபை மட்டும் சத்திரமா? அப்ப சபை மட்டும் நீங்க படுத்து தூங்குறதுக்கு இடமா இது? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தங்குகிற ஆலயத்திலே உங்களை தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வேதத்திலே தேவன் ஒரு நாள் உங்களை குறித்து தூங்குறதுலாம் அவர் உறங்குறதில்ல. அவர் எப்பவும் உறங்கின்றே இல்லை. ஏன்னா அவர் உருகிட்டு இருந்தாரா உலகம் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கோங்க. அல்லேலூயா. சூரியன் 12 மணி நேரம் விதைக்கிறான்,
சந்திரன் 12 மணி நேரம் உதிக்கிறான், இரவு பலகத்துக்கு அது சுடருக்கு என்ன பண்ணிக்கிறாரு, கட்டளை மனுஷனுக்கு வச்சுக்கிறார். ஏய், வெயில் வந்து என் புள்ளிய மேல படணும், நிலம் என் புள்ளிய மேல படணும், எல்லாத்துக்கும் கட்டளை கொடுத்து மனுஷன் மட்டும் ஏன் ஆண்டவர் ஏன் படிச்சான்னு தான் பொறுமையா எனக்கு இருக்குது. மனுஷனை ஏன்ப்பா படிச்சுங்க? ஹல்லேலூயா. அதுதான் பொறாமை. ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனை தேவன் எப்படி தெரியுமா, தன்னுடைய உருவம் எப்படி இருக்குதோ அப்படியே படைத்தார். கரங்களை தட்டி ஹalleluya. ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேனோ என் பிள்ளைகளும் அப்படியே இருக்கணும் என்று மனுஷனை படைத்தார். ஹல்லேலூயா. ஆனா இந்த மனுஷனுடைய இந்த 6 அறிவு இருப்பார், 6 அறிவு என்னென்னத்தையும் கண்டுபிடிச்சுக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது ஒண்ணு மட்டும் கண்டுபிடிக்க யாருக்கும் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும், தேவனுடைய இருதயத்தில் இருக்கணும்னு ஆசை யார் படுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் இருதயத்தில் இருப்பா. அவங்களுக்கு தான் ஆண்டவர் இருதயத்தில் வந்து தங்குவா. ஹல்லேலூயா. வசனம் தான், நான் உங்களுடைய ஆலயமாய் இருக்கிறேன், நானே உங்களுடைய தங்குகிற ஆலயமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு நீங்கள் எவ்வளவு கட்டினாலும் எவ்வளவு பண்ணாலும் நான் அதனால விரும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் என்ற ஆலயம், 2ஆம் ஆலயம் சபை. ஐயோ, சரீரம் ஆலயத்தை இது சரிப்படுத்தினா போதுமே, வீட்டுல இருந்து எல்லாம் பண்ணிக்கலாமே, அது ஒரு ஆலயம். நீங்க கூடி ஜெபிக்கும் போது ஆலயம் எது முதல்? ஹல்லேலூயா. இந்த திறந்த வாசல் மூலியமா எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. இந்த திறந்த வாசல் மூலியமா எத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த திறந்த வாசலில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை எனக்காக பேசிக் கொண்டிருக்குதுன்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதம் எனக்காக வச்சிருக்கிறது, அது உங்களுக்காக வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது நீங்க தான், நான் இல்ல, கடவுள் இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாட்டி அனுப்பிட்டார்னா எவ்வளவு பெரிய தூதனா இருக்கட்டும், அவங்க வானத்தில அவன் எவ்வளோ தடுத்து நிறுத்திட்டோம், அதை வாங்கி கொள்ளுகிறதுக்கு நமக்கு என்ன பண்ணோம்? நாம் ஓடி வந்து ஆண்டவரே உன் சமயத்துல வந்து முழங்கால் படி விட்டோ, ஆராதனை செய்தோ, ஜபத்தை கேட்டோ, எப்படியாவது என்ன பண்ணோம்? எனக்கு கொடுக்க வேண்டிய பொக்கிஷன் நான் பெற்றேன்னு மடிந்து சலிந்து விழும்படி நான் உங்களுடைய சமூகத்துல நான் ஏதாவது கட்டுவேன், உமக்காக வாழ்வேன், உமக்காக வைரகமா சபை என்ன காரியம் இருக்குதோ நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி நடத்தி கொடுங்க என்று சொல்லுவதுதான் ஆண்டவர் நினைப்பா. ಬೇಡಿ ಬಿದ್ದಿರುವಾಗಲೂ ಸುವಾರ್ತೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ எப்படி நான் வேண்டி விழுந்திருந்தாலும் இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தை ಉತ್ತರ ಹೇಳಿ எனக்கு என்ன கொடுக்கும்? ஒரு நாள் பதில் கொடுக்கும். ಸ್ಥಾಪಿಸುವಾಗಲೂ என்னை ஸ்தாபித்து நீங்கள் எல்லோரும் ನನ್ನೊಂದಿಗೆ என்னோட கூட வந்து ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ தேவனுடைய கிருபையை ಪಾಲುಗಾರರಾಗಿ நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் வேணும் சொல்றோம் பிசாசு. உங்களுக்கு எல்லாமே தன்னுடைய சரீரத்தை எப்படி பிட்டு கொடுத்தாரோ, எப்படி அவருடைய ஜீவனை கொடுத்தாரோ, எப்படி அவர் ரத்தத்தை கொடுத்தாரோ, அப்படியாய் தன்னுடைய எல்லா காரியத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா காரியமா? ஆமா, எல்லா காரியம் உங்களிடத்துல தான் தேவன் கொடுப்பார், நீங்க தான் அதை செய்யணும். நோவடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? நோவடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பா வரப்போகிற அழிவுக்கு என்ன பண்ணினீங்க? உன் படகை என்ன பண்ணு? கட்டி பெயிண்ட் பண்ணு, பூசணம் பண்ணு, தண்ணி வந்து ஒப்பாதபடி. மனுஷன் ஒருத்தம் கூட கேட்கல. 6 அறிவு இருக்கிற மனுஷன் ஒருத்தம் கொடுக்கல, 5 அறிவு உள்ள மிருகம் தான் உள்ள வச்சு. ஹல்லேலூயா. நோவ ஒருத்தனால, அந்த ஒருத்த நீதிமானால நம்ம எல்லாம் இன்னைக்கு தப்பிச்சுருக்கோம் தெரியுங்களா? அவன் அன்னைக்கு செய்த தியாகத்தினால, அன்னைக்கு அவனுடைய பிரசங்கம், அவனுடைய நீதி, அவன் என்ன பண்ணா
நல்ல சுவிசேஷம் என்று ஆண்டுட்டு கேட்டு பெற்று கொண்டிருக்கிற கிருபையினாலதான் நோவா சந்ததி மூலியமா நாம் இன்னைக்கு பிளக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதிகள், நாம் புறஜாதிகள், புறம்பே தள்ளின ஜனங்கள். நம் உண்மையான தெய்வன் யாரே தெரியாத இருக்கிறவங்க புறம்பே தள்ளினவர்கள் என்று அர்த்தம். ஐயோ நான் பரஜாதி எல்லாம் இல்ல, புறம்பே தள்ளினவர்கள். அவர் பேர் தான் புறஜாதிகள். புறம்பே தள்ளி வைத்திருக்கிற ஜனங்கள் என்று அவர்களுக்கு அர்த்தம். இந்த ஜனங்களை தேவன் தன் பக்கமாய் இழுத்துக் கொள்ளும்படி தான் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் ஆதாமாய், இரண்டாம் ஆதாமாய் இந்த உலகத்திலே வந்து தன்னையே பலியாயினார். அவர் செய்த தியாகத்தினால தான் புறஜாதியா இருந்த நம்மை இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற ஜனங்களாய் நாம் மாறியிருக்கிறோம். இஸ்ரவேலை தன்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், அவங்க புறம்பே இல்லாத ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சபைக்கு நீங்கள் யாரா இன்றைக்கு வந்திருந்தாலும் இந்த சபையுடைய பிள்ளைங்க நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சபை போட்ட, அந்த சபை போட்ட, எங்க இருந்தாலும் இந்த சபை ஒரு நாள் என்ன பண்ணோம், திங்க் பண்ணி உனக்காக ஜெபம் பண்ணோம். வேற சபை நீ வந்தா போனி அவ்வளவுதான். அல்லேலூயா. உனக்காக வேண்டிக் கொள்ளுகிற உன் தாய் தகப்பன் என்ன பண்ணினே, முதலாவது கனம் பண்ணு. அல்லேலூயா. உன் தாய் தகப்பன் என்ன பண்ண, கனம் பண்ணு. அல்லேலூயா. சபை உனக்கு தாயா இருக்கிறது, ஊழியக்காரன் உனக்கு தகப்பனா இருக்கிறான். இந்த ரெண்டு காரியம் நீ கனப்படுத்திப்பார், உன் பிள்ளைகள் உன்னை கனப்படுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கேட்ட ஒரு 2 மாசம் அப்படி நல்லா இருப்பீங்க, திரும்ப 3ஆவது வர ஐயா அப்படியெல்லாம் இனிமே நடக்காது. அல்லேலூயா. தேவனுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாய் மாறி விடாதீர்கள். ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தமாய் உங்களுக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿಗಿರುವಂತ ಕನಿಕರದಿಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಎಷ್ಟೋ ಹಂಬಲಿಸುತ್ತೇನೆ. பாத்தீங்களா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற அந்த அன்புனால நான் உங்களுக்கு இவ்வளவு காரியம் சொல்லிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படி அவர் அன்பில் இருந்திருந்தா நான் இவ்வளவு சேர சொல்லவே மாட்டேங்க. அல்லேலூயா. கிறிஸ்து அன்பு என்னில நீங்க பாக்குறீங்களா? கிறிஸ்து என்னில இருக்கிற அந்த அன்பை நீங்கள் பார்க்கிறதுனாலதான் இவ்வளோ நாளா உங்களையும் என்னையும் ஆண்டவர் தைரியத்தினாலே நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு தேவனே ನನ್ನ ಸಾಕ್ಷಿ. எனக்கு அவர்தான் சாட்சி, நீங்க சாட்சி இல்லைங்க. சபைக்கு அவர்தான் சாட்சி, இந்த ஊழியத்திற்கு அவர்தான் சாட்சி, என் குடும்பத்துக்கு அவர்தான் சாட்சியா இருக்கிறார். அவருடைய பெரிய சாட்சி எனக்கு யாரும் இல்லைங்க. ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை நமக்கு. நம்மள அடிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, ஒதிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கொடுத்து நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நீங்களும் அநேகர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆத்துமா தாகத்தினால தயவு செய்து முடிந்த அளவு மாசம் முழுவதுமா சம்பளத்துக்கு நீங்க எவ்வளவு பார்த்தீங்களோ ஒரு ஆத்மா போய் டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு ஆத்மாக்கு சத்தியத்தை சொல்லி சபைக்கு கொண்டு வாங்க. உங்க பேருனால தேவன் விலை உயர்ந்த ஒரு வைரக்கல்லை பரலோகத்துல எடுத்து வச்சிருப்பார். அல்லேலூயா. இது உண்மையா நடக்குங்க. நடக்காத இது ஏமாத்துற ஜாதி கிறிஸ்து ஜாதி அல்ல. ஏமாத்தி இந்த கை வாங்கி இந்த கை வாங்கி உன்னை கை விடுகிற கிறிஸ்துவாகிய தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. எதை நியாயமாய் செய்ய வேண்டுமோ இந்த பூலகத்திலும் அப்படி ஆண்டவர் செய்து விடுவா. அல்லேலூயா. சபை செய்யலன்னா கூட பரவாயில்லைங்க, சபை ஊழியக்கார செய்யலாம் கூட சரி. சபை எனக்கு சபை எனக்கு எதிர்பார்க்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், நவர் பரலம் உனக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி உக்காருங்க, வேலைக்கு போங்க பரவாயில்ல. உங்கள் டைம் வேஸ்ட் ரொம்ப வேஸ்ட் பண்ணீங்களா, அந்த ஒரு டைம் ஒரு நேரம் கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏய் சாமி கூட சர்ச்சுக்கு போய் உட்காரு, நீ வரலாம் வரட்டும், ஏசுட்டு நான் பேசுவேன், அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம் இருக்குது நீங்களே வந்து சொல்லுவீங்க. அல்லேலூயா. 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 ஜெபம் 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 உங்க வாழ்க்கையில
எது ஏற்படுத்தியோ சபைக்காக, சபை உயர்வுக்காக, அழிந்து போக ஜனங்களுக்காக. ஹல்லேலூயா. என்னை போல கொலைகாரல இருக்கிற என்னையும் பவுலை மாத்தினது போல, சவுலா இருந்த பவுலை மாத்தினது போல எத்தனை பேர்கள் இன்னைக்கு கஞ்சா பழக்கத்திலும், குடி பழக்கத்திலும், பிரச்சனையும், போராடிலும், திருமண வாழ்க்கையிலும், திருமணம் இல்லாத வாழ்க்கையிலும் எத்தனை பிரச்சனைகள், போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வழி, நீங்க ஜெபிக்கும் போது அவருக்கு வழிவாசல் திறந்து விடும். நீங்க ஜெபிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த சபையில போன ஜெபம் பண்ணாங்க, எனக்கு விடுதலை ஆண்டு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அந்த சபையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க, என் வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் பிரகாசமாய் நடத்தி கொண்டிருக்கான்னு புற ஜாதிகள் சாட்சி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மக இந்த அம்முதானம்மா 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு மேல உட்காந்து நோவு என்னம்மா தெரியும், என்னம்மா இல்ல எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தெரியுது, ஸ்கேனிங் காமிச்சு இல்ல கட்டின்னு சொன்னாங்க. சரிம்மா நான் அன்னைக்கு சொல்லிட்டு பாரு, நீ யாரும் நம்மளே தெரியல, இயேசுவை நம்பி பாரு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள விடுதலை கிடைக்கும் சொல்லி ஆண்டு ஏவுதல் மூலியமா அனுப்பினேன். அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னாரு, ஆண்டவரே நான் வாழ்ந்தால் வாழு, கர்த்தர் என்னை இந்த உயிர் இருந்தா உனக்காக வாழ்த்தோம், இல்லைன்னா இப்ப எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரே ஜபம் ஜெபிச்ச ஒரே ஒரு மணி நேரத்தை அந்த கட்டி ஆண்டவர் விடுதலை செய்யறாங்க. சாட்சி மஞ்சுதா. ஒரே ஒரு ஜபம். நான் கூட போலங்க, இயேசு போனாருங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், யாரையும் நம்பாத, இயேசுட்ட சொல்லு, உன் வியாதியை ஆண்டவர் தீர்ப்பார். ஹல்லேலூயா. 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 அது ஒழிஞ்சு இன்னைக்கு 2 மாசமா இருக்கா. ஹல்லேலூயா. பிரெக்னன்ட்டா. ஹல்லேலூயா. 2 மாசம் தானமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கூட சொன்னேன், பாப்பா வந்து நன்றி ஆண்டு சொல்லுப்பா, நான் நேத்து சொல்லிட்டேன், ரெடிக்கு சொல்றேன், காத்துல சொன்னேன். சரி, வராதது என்ன தடை எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கோச்சு கொள்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை, ஆனாலும் முடிஞ்ச அளவு அன்பில வாப்பான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கோபத்துல சொல்றது வெளியே தானே நம்மளுக்கு தெரியுது, கோபத்தை சொல்றோம், ஆனா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நமக்கு ஆண்டுக்குள்ள ஒரு வெறி இருக்குது, ஆனா எங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லுவோம். கஷ்டம் முடிந்த அளவு ஹல்லேலூயா அன்பில சொல்லி 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 அன்பு நிமித்தமாய் ஆத்மாவை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்தை அன்பு நிமித்தமாய் கட்டுங்க, ஒரு ஆத்மா அன்பு நிமித்தமாய் உயர்த்துங்க. ஒரு சபையை அப்படி அன்பு நிமித்தமாய் நடத்தும் போது அன்பு எங்க இருக்கிறதோ தேவன் அங்க இருப்பார். ஹல்லேலூயா. 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 இந்த வசனங்கள் உங்களுக்காக ஆண்டவர் அளித்த வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே 12:30 மணி வரைக்கும் மெசேஜ் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. இன்னும் 1/2 மணி நேரத்துல பரிசுத்த பந்தி முடியும் போகுது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தி எதற்காக என்றால், உங்களை சீர்படுத்தி ஏதோ மாதத்துக்கு வரீங்களே, ஏதோ சாப்பிடுகிறோமே, தேவன் கொடுத்த ரத்தம், தேவனை நினைத்துக் கொள்ளுங்க, ரெடிதாங்க. நீங்க எடுக்கும் போது உங்களுக்காக பரலோகம் நிச்சயிக்கப்படும். நீங்க எடுத்துக்கொள்ளும் போது பரலோகமும் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் 3 பேர் வந்து இணைவார்கள். 3 பேர் இணைகிற ஒரே ஒரு நாள் இந்த பரிசுத்த பந்தி. சரீரம், ரத்தம், வார்த்தை. இது ஒரு நாள் மட்டும் நான் பரிசுத்த பந்தி. இந்த ஒரு நாள் வந்த மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்களுக்கு, இனி வர நாட்களிலே அப்படி 3 வாரம் தப்பிச்சு உங்களுக்கு பரிசுத்த பந்தி கொடுக்க மாட்டேன். ஆமென். கேரண்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி வேற சபைக்கு போய் அந்த சபையில வந்து அந்த சபையார் புடிச்சு நான் கரைச்சி, ஏன் உத்துருலாத ஏன்ப்பா நீ கூப்பிட்டான்னு சொல்லி பேஸ்டா உட்காச்சு நான் கேட்பேன். பதில் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்காக பிரயாசப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக வேண்டுதல் சொல்லுகிற வேலைக்காரனா. கண்ணுக்கு நீங்க கொடுக்கணும், நான் கொடுக்கணும், தெரியல. நீங்க வந்து சாப்பிட்டு போயிருங்க, சாப்பிட்டு போயிருங்க, வந்து ஆண்டுட்டு என்னப்பா போல உனக்கு ஜனம் கொடுத்த நல்லா வளர்த்துட்டு கால் மேல கால் போடுறவோட உட்கார வச்சுக்கிற, நீ ஏஞ்சி வெளியே போடான்னு சொல்லுவார். இது தேவையானுக்கு கத்தி தொண்டை பிரசங்கம் மூலியமா பேசுகிறேன்.
ஹalleluya ஹalleluya உங்கள் ஆசீர்வாதத்துக்காக இவ்வளவு கடிந்து கொள்கிறேன். யாரும் தப்பா நினைச்சு மட்டும் தப்பிக்காது, தப்பா மட்டும் நினைச்சு கொள்ளையுங்க. ஹalleluya நீங்க எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க. ஹalleluya தேவனுக்காக நிச்சயமா இன்னைக்கு உங்க 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 இருதய புஸ்தகத்துல எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3 மணி நேரம் உங்களுடைய வருமானத்தை நீ சாயங்காலத்தில் ஆண்டு கொடுப்பாரு. நீங்க வேணும்னு ஆண்டு கேளு பாருங்க. ஆண்டவே நான் 3 மணி நேரம் நான் பணத்துக்கு கொடுக்கிற சமயத்தை சபைக்கு கொடுத்தனேன், எனக்கு பணம் ஆண்டு கொடுங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு வரலன்னா என்ன வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேங்க, நிஜமா கொடுத்துறேன். ஹalleluya அப்படி போயிட்ட நெய்ஸா போலன்னு சொல்லி பவுல்கிட்ட வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா நான் கொடுக்க மாட்டேன். ஹalleluya ஹalleluya ஆண்டவர் என்னிடத்துல சொல்லிடுவாருங்க. ஏன்னா என்னுடைய தேவன் தான் உங்களுடைய தேவன், உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஹalleluya 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 பரிசுத்த பந்திக்கு ஆயத்தப்படுங்க. பரமழைப்பின் நான் உங்களிடத்துல ஒரு விசுவாசம் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் தேவனுடைய ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல. உங்கள் வீடை எப்படி கவனிக்கிறீர்களோ சபையை அப்படி கண்காணிக்கணும். ஹalleluya நீங்கள் உங்கள் வீட்டும் ஆஸ்தியும் நீங்கள் சம்பாவித்தால் அதுல திருடு கொள்ளதுக்கு வருவான். சபையை நீங்கள் கட்டி பாருங்க, உங்களுடைய தலைமுறை வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya நீங்க பேஸ்மெண்ட் மட்டும் போடுவீங்க. ஹalleluya 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 பேஸ்மெண்ட் போடுங்க. ஜெபம் என்று பேஸ்மெண்ட் போட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் பில்லராய் எடுத்து நின்று நிற்பார். ஆமென். அவர் தாங்க மூளைக்கல். ஹalleluya அவர் தாங்க தாங்குகிற மூளைக்கல். ஹalleluya அவர் தாங்க நம்மளுடைய கண்மலை. ஆமென். ஹalleluya ஹalleluya அவர் தாங்க நமக்கு ஒத்தாசை கேட்டா நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹalleluya இந்த உலகத்துல யாருக்கு பேச்சுக்கு யார் பதில் கொடுக்கறாரோ கொடுக்கலையோ தெரியல, நீ கண்ணீர் விட்டு ஜெபிச்சு பாரு, உன் கண்ணீருக்கு இப்ப பதில் கொடுக்கும். ஹalleluya பேச்சுக்கு இப்ப மரியாதை பரலவும், உன் பேச்சுக்கு செழிப்பாரு. இப்பவே கர்த்தர் உனக்காக பயந்து ஏந்தி நின்று உனக்காக ஆசீர்வாதம் கொடுக்கிற கடவுள் அவர். ஆமென். ஹalleluya 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 இது உங்களுடைய ஆலயம்ங்க. நீங்க இதை நீங்கள் ஏனோ தானமாய் நினைத்தால் உங்க வாழ்க்கை ஏனோ தானமாய் ஆடுங்க. ஜெபம் கூடுகிற சமயிலே நீங்கள் வந்து கூட வேண்டும். யாருக்காக ஜெபம், யாருக்காக துதி, யாருக்காக ஆராதனை? உங்களுக்காக. எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக வச்சிருக்கிறார். இதை இழந்து போகிறதும் இழந்து போகாததும் உங்க கருத்தில் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya எனக்கு பேச வந்ததெல்லாம் பேசிட்டேன், எனக்கு பேச தெரியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல. கடவுள் என்னத்தை பேசினாரோ அத்தனையும் கருத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஹalleluya ஹalleluya போகிற நாட்கள் கிறிஸ்துமஸ் நாளாய் மாறும். அநேகர் பிராக்டிஸ் பண்ணும். வருகிற நாட்கள் எல்லாம் கரெக்டா நியமிச்சு வசனத்திற்காக கொடுத்த ஒவ்வொரு கரங்களுக்காக கடைசியா ஷீபா ஜெபிக்கட்டும். நீங்க நினைக்கிறது காட்டிலும் ஆண்டவர் சபையை நடத்தினாரா இல்லைங்களா? இப்படிப்பட்ட பிரசங்கம் இன்னைக்கு சபையில பார்த்தீங்களா, கேட்டிருக்கிறீங்களா? ஹalleluya ஆவியானவர் உயிருள்ள தேவன். ஹalleluya 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 எனக்கு என்ன எங்க ஆண்டவர் தரிசனத்திலே ஜெபத்திலே என்னத்தை வெளிப்படுத்தினாரோ அதை நாங்கள் என்னுடைய மகளும் பேசியிருக்கிறார், நானும் ஆவியானவர் மூலமா பேசியிருக்கிறேன் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya ஹalleluya அத்தனை ஆசீர்வாதம் உங்களுடைய நன்மைக்காக தேவன் வைத்திருக்கிறார். இதுல யாரும் கோச்சிக்காதீங்க, கோச்சு கொள்றதுக்கு இடம் இல்லைங்க. இது தேவன் தங்குகிற ஆலயம். ஹalleluya அவ்வளவு மட்டும் நான் சொல்லிக் கொள்ளுகிற ஆசைப்படுகிறேன். ஹalleluya 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 நீங்க எத்தனை பேர் இந்த ராபோனத்தை இந்த சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் சாப்பிடல? விமர்சமாய் நடத்தின கிருபைக்காக நன்றி. இது முடிந்தவன சில யார் யார் என்ன செய்வோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தயவும் பரிசுத்த ஆவியுடைய திட்டம் தீர்மானம் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நடத்தி உங்களுடைய கருத்துக்கும் சபை கருத்துக்கும் அடிமை கருத்துக்கும்
உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும். ஆமென். யார்